உலக மக்களின் மாம்பழத்தில் தமிழ் வாழ்க வாழ்க தமிழ் சகோதரி வணக்கம். இதெல்லாம் என் பிறப்பில் உள்ள வீடியோ தான். பார்த்தா அப்படியே யாருக்கும் புரியாது. கல்கி அவதாரம் பாகம் இது 12. அப்போ 10 அறிவு, 10 அவதாரங்கள். அந்த 10 அவதாரம் 10வது அவதாரம் மாம்டேட் அப்படின்ற ஒரு விஷயமும். அப்போ அந்த 10வது அறிவு இறைவனை அறிவும். அப்போ அந்த இறைவனை அறியணும்னா 11 அந்த இறைவன் என்ன அப்படின்றத நான் போட்டேன். இதனால் மறுபடியும் நான் திரும்ப அதில் ரிவர்ஸ் ஆவேன். அப்புறம் இப்போ 12 பாகம் 12 இது. அப்போ 12னா யார்? 12னா நான். அதாவது நான் 2 அப்பா அம்மா. சரிங்களா? இந்த 12 இதில் நான் யார் அப்படின்னா, இந்த ஒவ்வொருவரும் நான். அதாவது நான் கர்வத்தோடு சொல்லணும். நான் கடவுள் அப்படின்னா ஒவ்வொருவரும் கடவுள். கர்வத்தோடு சொல்லணும். அதுவும் நான் கடவுள் அப்படின்ற மாதிரி. நான் என்றால் நாம், அனைவரும் சேர்ந்தால் நாம் அனைவரும் அப்பா அம்மாவின் பிள்ளைகள் அப்படின்ற மாதிரி தான். வீட்டுக்குள்ளே அப்பா அம்மா இருக்கிற மாதிரி இந்த ஆன்மீகத்துக்கு, இந்த பிரபஞ்சத்துக்கு, உலகம் ஆரம்பத்துலேருந்து அழிகிற வரைக்கும் ஒரு அப்பா அம்மா இருப்பாங்கல்ல, அந்த அப்பா அம்மா அவங்க பிள்ளைகள் நாம். இந்த நாம் தமிழன் சொல்லும் பொழுது தான் இது நாம் சொல்கிறது, நான் சொல்கிறதெல்லாம் தப்பு. கடவுள் பேரில் தான் இருக்கணும். நீங்கள் அப்புறம் சேவரிங்களே எங்கே போகிறீங்க? அப்போ கடவுள் பேர் தான் சத்தியம், நீங்கள் உங்களை சொல்லிக்கூடாது அப்படின்னு தமிழிலிருந்து வெளியே எடுத்து அவங்க கடவுளை வெளியில் வச்சாங்க. அதனால தான் இந்துங்க இந்த ராம் நாம் சத்தியன்னு சொல்லுவாங்க. அதாவது ராம் நாம் சத்திய, அதாவது ராமன் கடவுள் பெயரே சத்தியம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ நாம் என்பது நாம ஆயிடுச்சு, அதாவது பெயர் அப்படின்ற மாதிரி மருவி போயிடுச்சு. அதே நாம் தான், அது நாம் பெயர் அப்படின்ற மாதிரி ஒரு அர்த்தத்தில் வரும். அப்போ நான் என்பது தான் இங்கே கடவுள். நான் உள்ள வரைக்கும் தான் நான் எதையுமே சிந்திக்க முடியும், யோசிக்க முடியும், அதை உணர தான் வந்தேன். அவங்க வழி அவங்களுக்கு தெரியும். எனக்கு ஒரு வழி வந்துச்சுன்னா அது எனக்கு தான் தெரியும். அவங்களுக்கு என்ன வழி வருதோ அவங்களுக்கு தான் தெரியும். ஏற்கனவே நான் நரகத்தை அனுபவிச்சாங்கன்னா அவங்களுக்கு அந்த வழி அவங்களுக்கு தெரியும். தொடர்ந்து அப்போ இந்த உலக வாழ்க்கையில் நிம்மதியிலேருந்து செத்து போகிறாங்களே, தற்கொலை பண்ணிக்கிறாங்களே, அதுக்கப்புறம் அவங்க நினைக்கிறாங்க தற்கொலை பண்ணிக்கிட்டோன்னு. ஆனால் அவங்க தற்கொலை பண்ணியும் அவங்க நம்ம பார்வையில் அவங்க செத்து போயிட்டாங்க. ஆனால் அவங்க உள்ளுக்குள்ளே அவங்க போய் நரகத்தை அனுபவி அவங்க நினைப்பா, அடடா தப்பிச்சோன்னு நினச்சா பார்த்தா மறுபடியும் நம்ம நரகத்தை மாட்டிக்கிட்டோமே. அப்போ சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு மறுபடியும் மனிதனாக பிறக்க வேண்டும் அப்படிலாம் விஷயம்லாம் இருக்குது. அந்த ஒரு வேளை அப்படி இருந்துட்டா, மறுமையில் நரகம்னு ஒன்று இருந்துட்டா, அப்போ நம்ம தானே கஷ்டப்படுவோம். நம்ம வழி நமக்கு தான் புரியும், நம்ம வழி யாரும் வாங்க முடியாது. அப்போ அந்த ஒரு விஷயம், அந்த ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் கண்டிப்பாக தொடர்ந்து வீடியோ பாருங்கள். இப்போது அந்த 10ஆம் அவதாரத்துக்கு 10ஆம் அறிவு கல்கி இது 10 வந்த பிறகு இது பார்ட்டிக்கல், இது வேவ், ஒலி. அதை அப்படியே திருப்பி போட்டால் ஓம். சரிங்களா? அப்போ இந்த ஒலி இங்கேருந்து ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன். சரிங்களா? இது இறைவனுடைய இறை, இது நிறை, டபுள் 1 வச்சுங்க. நிறைவன் இறைவன் முடிஞ்சிச்சு. இங்கே இப்போ இல்லை, அதான் நிறைவு பெற்று விட்டார். இதுக்கப்புறம் தான் மாம்டன் தான் இதை கிரியேட்டிவ் பண்ணுறாங்க. அப்போ கடவுள் கடந்து உள்ளே எல்லாம் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் இதெல்லாம். இதில் முக்கியமாக இது வரைக்கும் சயின்ஸ் சொல்லாத இன்னொரு விஷயமும் சொல்கிறேன், பதிவு பண்ணிங்க. இது உலகம், பிரபஞ்சத்து எல்லையில் இருக்கிற இந்த நட்சத்திரம் ஒளி எத்தனையோ கோடி ஆண்டுகள் ஆகுமா. சூரியன் ஒளி வர்றதுக்கு 8 நிமிஷம் ஆகுதுன்னா இது வரைக்கும் எத்தனையோ கோடி ஆண்டு வரும். அவ்வளோ தூரத்தில் இருக்கிற இந்த இது வரைக்கும் நம்ம இருக்குங்களா. இதெல்லாம் என்ன வேலை செய்யுது? இந்த மொத்த பிரபஞ்சமும், இந்த பிரபஞ்சத்துக்கு வெளியே இருக்கிற அந்த வெற்றிடம், அங்கே என்ன இருக்குன்னு எதுக்குன்னு தெரியாது. இது பிரபஞ்சம் உள்ள, யூனிவர்ஸ்க்கு வெளியே என்ன இருக்குன்னு தெரியாது. அங்கே இல்லைன்ற ஒரு விஷயம் இருக்குது. அதை எவ்வளோ தூரம் போனாலும் இல்லைன்னா தான் இறைவன் இல்லை. இந்த இடத்துல இருந்து இந்த இடத்து சப்போர்ட்னால இந்த இடத்துக்கு, இந்த மொத்த பிரபஞ்சத்துக்கும் ஒரு இதுலேருந்து ஒரு உயிர் கிடைச்சி, இந்த உயிரினங்கள் நம்ம வாழக்கூடிய இந்த உலகத்தில் இருக்க சின்ன சின்ன உயிரினங்கள் பார்த்தீங்களா, புலி, யானை, கரடி, பூச்சி, புழு, மரம், செடி, கொடி அனைத்தும் உயிரும் அறிவும் நிறைந்தது. இதுக்குள்ளே இருக்கிற அந்த இதுக்கு உயிர்களுக்கு நம்மையும் சேர்த்து தான் என்ன கிடைக்குதுன்னா உயிர் கிடைக்குது. இங்கேருந்து இது எல்லாமே, இந்த உயிர் வர்றதுக்கு இது எல்லாமே சப்போர்ட் பண்ணுது, இந்த மொத்த பிரபஞ்சம் வெளியிலேருந்து.
இதுக்கு சப்போர்ட் பண்ணுது, இதுக்கு சப்போர்ட் பண்ணுது, இங்கே உயிர் கிடைக்குது. அந்த எல்லா உயிரும் இந்த மனுஷனுக்கு அறிவு வேலை செய்தல ஸ்பெஷல் அறிவு அது மனுஷனுக்கு கிடைக்கிது. நல்லா ஞாபகம் வச்சுங்க, இது சயின்ஸ் சொல்லாத ஒரு விஷயம். என்னை பார்த்துட்டு ஒருவேளை என்னை நம்பாமல் நீங்கள் மறந்துட்டு போயிட்டா கூட கண்டிப்பாக என்னை தேடி மறுபடியும் வருவீங்க. அது வந்து தான் ஆகணும். ஆனால் முஸ்லீம்களுக்கு மட்டும் வாய்ப்பு கிடையாது, மறுவாய்ப்பு கிடையாது. அதனால் முஸ்லீமாக பிறந்தவங்க எத்தனை பேர் இருக்கீங்களோ அவங்க 5 வேளை முக்கியமாக தொழுதுக்கோங்க. மற்றதை நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். இன்னொன்று, மற்ற மதத்தை குறை சொல்லாதீங்க, மற்றவங்க பற்றி குறை பேசாதீங்க. உங்களுக்குள்ளே பல பிரிவுகள் இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த பிரிவு போகாது அந்த பிரிவு போகணும் விவாதம் பண்ணிக்காதீங்க. தயவு செஞ்சு முஸ்லீம்களுக்கு கடைசி வாய்ப்பு. இது நான் வந்து BTN 65 பாகம் 65ல் வந்து இதை பற்றி நான் தெளிவாக ஒரு சின்ன ஒரு வேதமே எழுதிட்டேன். அது கூட நீங்கள் சர்ச் போய் பண்ணி பார்த்துங்க. அப்போ இந்த பிரபஞ்சத்தின் சீக்கிரட்டு இவ்வளோ விஷயம் சொல்லியிருக்குன்னா, இன்னும் மேலும் இந்த பிரபஞ்சம் எப்படி இயங்கி கொண்டு இருக்குது, இது எப்படி இங்கே இதெல்லாம் நடக்குது, இது எப்படி என்ன மாதிரி சிஸ்டமு, எந்த மாதிரி இறைவனின் இறை, அது எந்த மாதிரி நிறை, இது மாம்டேடில் என்ன பண்ணுறாங்க, அவங்க ஏன் அதாவது நாம் எப்படி ஒரு ஒரு விஷயத்துக்கு கஷ்டப்படுறோமோ, இந்த இப்போ இன்னி வரைக்கும் மனுஷன் கடவுளை தேடுறான் எவ்வளோ தேடல்கள் இருக்குது, எத்தனையோ பேர் தேடுறாங்க, எதுவுமே கிடைக்காம எவ்வளோ கஷ்டப்பட்டு தேடுறாங்களோ அதே மாதிரி அவங்களும் கஷ்டப்பட்டு தான் வெளியே வராங்க. எப்படி நம்ம ஒருவன் ரொம்ப கஷ்டப்பட்டு கோடியில் ஒருத்தவங்க வந்து நானும் பெறுறானோ அதே மாதிரி அவங்களும் கோடியில் ஒருத்தவங்கிட்ட தான் அவங்களும் வெளியே வராங்க. நம்ம உள்ளே போகிறது துடிக்கிற மாதிரி அவங்க வெளியே வர துடிக்கிறாங்க. அப்போ எல்லார்கிட்ட இருந்து அவங்க வெளியே வர முடியாது. அவங்க வரணும்னா அவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் இருக்குது. அந்த ரகசியங்கள் எல்லாம் சொல்லணும். நீங்கள் தொடர்ந்து வீடியோ பாருங்கள். ஏதோ வளர்றான்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் போனீங்கன்னா அது உங்களுக்கு தான் பின்னாடி நஷ்டமாகும். நான் எந்த ஆன்மீகம் எந்த மதத்துக்கு அகென்ஸ்டாக பேச வரல. நான் எல்லாரும் சொர்க்கம் போகலான்னு சொல்கிற ஒரு விஷயத்தை தான் சொல்ல வரேன். மேலும் நான் ஆரம்பத்துலலாம் நான் வந்து வீடியோ பண்ணும்போது ஏதோ சயின்ஸ் வீடியோ பண்ணுறதுக்கு தான் வந்தேன். சயின்ஸ் பேசலாம் அப்படின்னு. அந்த சயின்ஸ் பேசலான்னு வரும்பொழுது ஊமை வீடியோ பண்ணினேன் யூடியூப்பில். ஊமை வீடியோ பண்ணிட்டு உலகம்லாம் ஃபேமஸ் ஆகலாம், சயின்ஸ் பண்ணலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் என்னன்னு என்னை அறியாமலே நான் பேச ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் பேச ஆரம்பித்த பிறகு சயின்ஸ் பற்றி ஏதோ பேசணும் அப்படின்னு பேசும்போது நான் வேறு மாதிரி பேசிட்டேன். அது பேசுனது எனக்கு இப்போ வரைக்கும் ஆச்சரியம். நான் பேசவே இல்லை அது ஆக்சுவலி. அப்படி பேசிட்டேன். ஆனால் அன்றைக்கி நான் பேசின பேச்சு இது 4 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம். இப்போ நான் அதை தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனால் நான் எனக்கு தெரியவே தெரியாது நரகம் சுரக்கணும் நான் பேசுவேன்னு. ஆனால் அன்றைக்கி நான் வளர்றேன்னு. அந்த வீடியோ நான் ஒன்று சின்ன கிளிப் காமிச்சிடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிட்டு இருந்தது என் மரிமம். ஏன்னா ஜாலியாக பேசணும், இப்படி பேசிட்டாருன்னு எல்லாம் பயந்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க வீட்டில். அதுக்கப்புறமா என்ன தான் ஆச்சு, நான் சொல்கிறேன் என்னை 1 மாதம் யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, என்கிட்ட பேசாதீங்க, என்னை வெளியே அனுப்பாதீங்க, நான் வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டேன். அவ்வளோ பெரிய பயணம், 5 வருஷம் பயணம். அந்த 5 வருஷ பயணத்தில் இப்போ நான் மிக மிக தெளிவாக பேசிக்கிறேன். அதுதான் இப்போ நம்ம மெட்ராஸ்லேருந்து நீங்கள் வேறு ஊருக்கு போகிறீங்கன்னா அந்த கடக்கும் போது அந்த மெட்ராஸ் சிட்டியை கடக்கிறதுக்கு 2 மணி நேரம் ஆகிடுமே. அந்த மாதிரி நான் இந்த உலகத்துலேருந்து இன்னொரு உலகத்துக்கு பயணம் பண்ணுறேன்னா அப்போ இந்த உலகமும் என் கூடவே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி இப்படி தான் இன்றைக்கி நம்ம குடிக்கிற தண்ணீர் கூட ஒரு, அதாவது நம்ம முன்னோர்கள் குடித்த தண்ணி தான் நம்ம இன்றைக்கி குடிச்சிட்ருக்கோம். எந்த தண்ணியும் புதுசாக வரல. அது ஒவ்வொரு தடவை ஃபில்டராகி மழையா நீரா அப்படி இப்படின்னு ஆகி திரும்ப அதுதான் வருது. நம்ம அவங்க அழுக்கு மிருகங்கள் அனைத்து நீரும் நம்ம மறுபடி ஃபில்டர் குடிக்கிற அந்த இது வந்து ஜீன் வந்துக்கிட்டு தான் இருக்கும். இதெல்லாம் வந்து ஒரு பெரிய, இது பின்னாடி பெரிய சயின்ஸே இருக்குது. அதனால இந்த நான் என்றால், அதாவது எல்லாருக்குமே எல்லாமே வராது. எனக்கு இசை பிடிக்கும்னா நான் அந்த மாதிரி இசை கொடுக்க முடியாது. நான் எனக்கு கொடுக்குறவங்க யாராவது இருப்பாங்க, நான் அவங்கள ரசிப்பேன், எனக்கு பிடிக்கும். அந்த மாதிரி தான்
இந்த உலகத்தில்